ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸ் எல்லாம் வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். இது போல் சாம்பிராணி பாக்ஸ், அதுக்கப்புறமா தீப்பெட்டி பாக்ஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐடியாக்காக வந்து சாம்பிராணி பாக்ஸும் அதுக்கப்புறமா தீப்பெட்டி பாக்ஸும் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சாம்பிராணி பாக்ஸை இது போல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சைடு மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் கட் பண்ணுற மாதிரியே ஒரு பக்கம் மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து இதே போல் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி திருப்பியும் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்து அந்த தீப்பெட்டி பாக்ஸ் வந்து எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதை போல் வந்து கீழே இதை போல் வச்சுட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து மார்க் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மேட்ச் பாக்ஸை வந்து இதை போல் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறலாம். அடுத்து நான் இப்போ காட்டுற மாதிரியே இந்த தீப்பெட்டி பாக்ஸுக்கு அந்த சைடில் வந்து ஒரு குட்டியாக கார்ட்போர்டு யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அப்புறமா அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக இது போல் ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இது போல் வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாம்பூ பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஷாம்பூ பாக்ஸுன்னு இல்லை, நீங்கள் எந்த பாக்ஸ் வந்து இதே போல் இருக்கோ அது வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாக்ஸில் இது போல் குட்டியாக கொஞ்சம் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து பெயிண்ட் வந்து அடித்து விட்டுறேன். நான் வந்து பிளாக் கலரும் அதுக்கப்புறமா பிங்க் கலரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இதே போல் வந்து ஒட்டினதுக்கப்புறமா ஒரு எல்லோ கலரில் வந்து பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து அந்த தீப்பெட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒட்டிட்டேன். இதுக்குள்ளே வந்து நெயில் பாலிஷ் பட்டில், அதுக்கப்புறமா வந்து பவுடர், அதுக்கப்புறம் அந்த ட்ரா மாதிரி இருக்கிறதுல இயரிங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக செகண்ட் ஐடியா வந்து பார்க்கலாம். அதுக்காக இதே போல் வந்து டூத் பேஸ்ட் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் அந்த ஓப்பன் பண்ணுற சைடில் மட்டும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதே போல் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்ததாக சைடில் இதே போல் வந்து குட்டியாக 2 ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இதே போல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி 2 பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பேப்பர் இதை போல் நல்லா ரோல் பண்ணிவிட்டு எண்டில் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டா பேப்பர் ஸ்டிக் வந்து பண்ணிடலாம். அடுத்ததான் அந்த ரவுண்ட் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இதை போல் சிசர் யூஸ் பண்ணி 2 சைடுமே வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இந்த பேப்பர் ஸ்டிக்கை இதே போல் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து கலர் பேப்பர் இல்லைனா வந்து சார்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேப்பர் ஸ்டிக்கை 2 சைடுமே இதே போல் வந்து அட்டாச் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அப்புறமா இது போல் வந்து ஒரு இன்விடேஷன் கார்டில் வந்து ஃப்ளவர் மாதிரியான ஒரு டிசைன் இருந்தது. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இதே போல் வந்து டேப் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததான் இந்த பெயிண்ட்டுக்கு மேலேயே வந்து கிளிட்டர் பெயிண்ட் வந்து அப்படியே வந்து அடித்து விட்டுறேன். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி திங்ஸ் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்கிற நெயில் பாலிஷ் பாட்டில், பெயிண்ட் பாட்டில்லாம் இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா வந்து கீழே விழுகாமல் இருக்கும். இப்போது இதில் வந்து பேங்கிள்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா? ஸோ தேர்ட் ஐடியாக்காக வந்து இதே போல் ஊதுபத்தி பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து ஒன் சைடு மட்டும் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி வந்து கட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு க்ளூ யூஸ் பண்ணி இதே போல் பார்ட்டாக வந்து ஒட்டிக்கிறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் வந்து கார்ட்போர்டு இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டை கட் பண்ணி அடுத்ததாக இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீன் கலரில் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் வந்து ஃபுல்லுமே வந்து அடித்து விட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு இதே போல் வந்து குட்டி குட்டியாக வந்து டாட் மாதிரி வச்சு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து ப்ளூ கலரில் வந்து டாட் வந்து வச்சு விட்டுறேன். அதுக்கப்புறமா ப்ளூ கலர் வந்து கிளிட்டர் பேப்பரை இதே போல் வந்து கட் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்தது இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக செலோ டேப் யூஸ் பண்ணி இது போல் ஒட்டினதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டை அதுக்கு பேக் சைடில் வந்து இதே போல் வந்து ஒட்டிட்டேன். இதில் வந்து இயரிங்ஸ், அதுக்கப்புறமா செயின், அப்புறம் ரிங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டோம்னா ரொம்பவே தொலையாமலும் இருக்கும். அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா? அடுத்த ஐடியாக்காக வந்து இது வந்து ஒரு சின்ன சைஸ் ஊதுபத்தி பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் இதே போல் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதே போல் வந்து டாட்டாக வந்து வச்சு விட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இது போல் கிளம் மாதிரி அப்படியே வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அதே பெயிண்டில் குட்டி குட்டியாக அதே போல் டாட்டாக லீவ் ஷேப்பில் வந்து வச்சு விட்டுறேன். அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதே போல் பூந்தொட்டி இருக்கிற மாதிரி பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன்.
அடுத்ததாக வந்து 3 பேம்பூ ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதே போல் வந்து ஒரு கலர் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே இதே போல் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து 3ஆக வந்து மடித்து எடுத்துக்கணும். இதே போல் 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி இது போல் பெட்டல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ நடுவில் கேப்பில் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரியே வந்து 3 ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணிவிட்டு பேம்பூ ஸ்டிக்கில் இதே போல் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். நடுவில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் சுற்றிக்கும் வந்து கோடு மாதிரி வந்து போட்டு விட்டதுக்கப்புறமா இந்த ஃப்ளவரை இதுக்குள்ளே இது போல் வச்சுட்டு எந்த ஷேப்பில் வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு செலோ டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து பண்ணிடலாம். இதை வந்து வாலில் கூட ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் ஐடியாக்காக வந்து இது போல் 2 சோப் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதில் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2த்தையும் ஜாயின் பண்ணி இதே போல் ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதே போல் 2 ஐஸ் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு ஸ்மைலி மாதிரி போட்டுட்டு அந்த ஐஸில் மட்டும் குட்டியாக 2 டாட் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து வச்சிட்டோம்னா ஒரு பென்சில் ஸ்டாண்ட் இல்லைனா வந்து பென் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த 5 ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.